திண்டுக்கல்லில் போஸ்ட் மாஸ்டர் ஒருவர் விவசாயிகளிடம் வாங்கிய பணத்தை முறையாக டெபாசிட் செய்யாமல் கோடிக்கணக்கில் முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செல்வமகள் மற்றும் சிறுசேமிப்பு திட்ட பணத்தையும் சுருட்டியதால் ஒரு கிராமமே கொந்தளித்துள்ளது. மாஸ்டர் பிளான் போட்டு மோசடியில் ஈடுபட்டவர் சிக்கியது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே ஜி தும்மலப்பட்டி கிராமம் உள்ளது. இங்குள்ள தபால் நிலையத்தில் தும்மலப்பட்டி, ஊத்தங்கள், குலத்துப்பட்டி உட்பட சுற்றுவட்டார கிராம மக்கள் சேமிப்பு கணக்கு வைத்துள்ளனர். செல்வமகள் திட்டம், சிறுசேமிப்பு உள்ளிட்ட திட்டங்களில் சேர்ந்து பலரும் முதலீடு செய்துள்ளனர். ஜி தும்மலப்பட்டி தபால் நிலையத்தில் முனியாண்டி என்பவர் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக போஸ்ட் மாஸ்டராக பணியாற்றி வருகிறார். இவர் அதே கிராமத்தை சேர்ந்தவர் என்பதால் முனியாண்டி மூலமாக பலரும் தபால் நிலையத்தில் கணக்கு தொடங்கி முதலீடு செய்து வந்துள்ளனர். இதில் சிலர் தங்களது வைப்புத் தொகையை எடுக்க தபால் நிலையத்திற்கு சென்றனர். ஆனால் தாங்கள் செலுத்திய பணமும் வைப்பு கணக்கில் உள்ள தொகையும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசத்தில் இருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் தபால் துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது பலரது சேமிப்பு கணக்கில் முறைகேடு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அத்துடன் போஸ்ட் மாஸ்டர் முனியாண்டி மூலம் தபால் நிலையத்தில் வரவு செலவு வைத்திருந்தவர்களின் பணம் சுருட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த தகவல் காட்டு தீயாக பரவியதால் அவர் மூலம் பணம் செலுத்திய வாடிக்கையாளர்கள் அனைவரும் தபால் நிலையத்தின் முன்பு குவிந்தனர். அப்போது பலரது பாஸ்புக் போலியாக போடப்பட்டிருப்பதும் போலியாக ரசீதுகள் வழங்கப்பட்டிருப்பதும் அம்பலமானது. ஜி தும்மலப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் முனியாண்டி மூலம் தபால் நிலையத்தில் பணம் செலுத்தியது தெரிய வந்தது. ஆனால் பல ஆண்டுகளாக கிராம மக்கள் கொடுத்த பணத்தை முறையாக வரவு வைக்காமல் 10,000 ரூபாய் முதல் 3 லட்சம் ரூபாய் வரை என கோடிக்கணக்கில் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குற்றச்சாட்டுக்கு ஆளான போஸ்ட் மாஸ்டர் முனியாண்டி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். சிறுக சிறுக சேமித்த சிறுசேமிப்பு பணத்தை போஸ்ட் மாஸ்டர் ஒருவரே சுருட்டிய சம்பவம் ஜி தும்மலப்பட்டி மக்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களது சேமிப்பு பணத்தை மீட்டுக் கொடுக்க தபால் துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலையே பயிரை மேய்ந்த கதையாக போஸ்ட் மாஸ்டரை நம்பி தபால் நிலையத்தில் முதலீடு செய்த பணம் திரும்ப கிடைக்குமா என பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.